தொடர்ச்சியாக சென்னையிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் அன்சரிடம் கேட்கலாம். அன்சர், சென்னையில் இருக்கக்கூடிய நீங்கள் இருக்கக்கூடிய எழும்பூர் பகுதியின் அம்மா உணவகத்தினுடைய நிலை என்ன, பதிவு செய்யலாம்? வணக்கம் தேவேந்திரன். தொடர்ந்து சென்னையில் 407 அம்மா உணவகங்கள் மாநகராட்சியின் கட்டுப்பாட்டில் இயங்கி வந்தாலும் தற்போது நாம் இருக்கக்கூடிய எழும்பூர் வரதராஜபுரம் அம்மா உணவகம் மட்டும் கடந்த வர்தா புயலின் போது ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக தற்போது வரை இயங்காமல் இருக்கிறது. இந்த அம்மா உணவகத்தை மேம்படுத்தும் பணி தற்போது நடைபெற்று வந்தாலும் கூட அடுத்த வாரமோ அல்லது அதற்கு அடுத்த வாரமோ இந்த அம்மா உணவகம் திறக்கப்படலாம் என அங்குள்ள ஊழியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தொடர்ந்து அம்மா உணவகங்கள் 40 விழுக்காடு நஷ்டத்தில் இயங்கி வருவதாலேயே இந்த அம்மா உணவகம் உடனடியாக சீரமைக்கப்படாமல் காலம் தாழ்த்தப்பட்டதாகவும் இங்குள்ள பகுதியில் உள்ளவர்கள் தெரிவிக்கிறார்கள். மேலும் மாநகராட்சியில் கடந்த நிதிநிலை அறிக்கையின் போது பற்றாக்குறை நிதிநிலை அறிக்கையிலேயே அம்மா உணவகத்திற்கான நிதியை ஒதுக்குவதிலும் சிரமம் ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். இந்த சென்னையில் உள்ள 407 அம்மா உணவகங்களுக்கும் அரிசி, கோதுமை, உணவுப் பொருள் வழங்கல் துறை மூலமாக நேரடியாக வழங்கப்படுகிறது. அதே போல காய்கறிகள், மளிகை ஜாமான்கள் மற்றும் எரிவாயு சிலிண்டர்கள் உள்ளிட்டவை திருவல்லிக்கேணி நகர கூட்டுறவு சங்கத்தின் வாயிலாக வழங்கப்படுகிறது. மாதம் ஒன்றிற்கு சுமார் 6 கோடி ரூபாய் அளவிலான பொருட்களை திருவல்லிக்கேணி நகர கூட்டுறவு சங்கம் வழங்கி வருகிறது. எனவே சந்தை விலையிலிருந்து தற்போதுள்ள நிலவரப்படி மற்ற உணவகங்களில் இருந்து வாங்கக்கூடிய அந்த விலையை விட மிக குறைந்த மலிவு விலையில் வழங்கப்படுவதால் இந்த இழப்பீடு ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக வசதி வாய்ப்புடையவர்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கும் அம்மா உணவகங்களில் விற்பனை மிகவும் குறைந்து காணப்படுகிறது. வறுமை கோட்டிற்கு கீழ் வாழக்கூடிய அடித்தட்டு மக்கள் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய அம்மா உணவகங்களில் விற்பனை அதிகரித்து இருக்கிறது. எனவே அங்குள்ள அந்த வசதி வாய்த்தவர்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அம்மா உணவகங்களை எண்ணிக்கையை குறைத்து இது போன்ற பகுதி அடித்தட்டு மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் யாருக்கு தேவை இருக்கிறதோ அந்த பகுதிகளில் அம்மா உணவகங்களை மேம்படுத்துவதற்கான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த அம்மா உணவகங்களில் இருக்கக்கூடிய சுகாதார சீர்கேடை அகற்ற வேண்டும். உணவுகள் தரமாக வழங்கப்பட வேண்டும் என்று இந்த பயனாளிகள் தெரிவிக்கிறார்கள். மேலும் இரவு சப்பாத்தி வழங்கப்படுகிறது. சப்பாத்தியோடு இணைத்து இரவிலும் இட்லி வழங்கப்பட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். எனவே தொடர்ந்து 40 விழுக்காடு சராசரியாக 2013ஆம் ஆண்டிலிருந்து தற்போது வரை தொடர்ந்து 40 விழுக்காடு வருமான இழப்பீட்டிலேயே இந்த அம்மா உணவகங்கள் நடத்தப்படுவதால் மக்களின் கோரிக்கைகள் நிராகரிக்கப்படுவதாகவும் ஒரு சிலர் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். தேவேந்திரன்.